சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகாவிற்கு அடித்த கூட்டணி அதிர்ஷ்டம், வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்த தாவேகா இந்த பெரும்பான்மையை பெறுவதற்காக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகம் முழுவதுமாக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தேர்தல் முடிவானது வெளியாகிருந்தது. குறிப்பாக இந்த தேர்தல் முடிவு அனைவருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதாவது அதிமுக திமுக அப்படின்ற இரு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்வேக்கள் வந்திருந்த சூழ்நிலை, தற்பொழுது அதுக்கு மாறாக தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி வரலாற்றை காணாத பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது திமுக மற்றும் அதிமுகவை விட அதிகபட்சமான தொகுதிகளை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. அதாவது மெஜாரிட்டி அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இதில் 118 தொகுதிகள் ஜெயிச்சா மட்டுமே அந்த கட்சியால் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க முடியும். சரிங்களா? இந்த வகையில் தற்பொழுது விஜய் பக்கம் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்கள் 107 எம்எல்ஏகள் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் தேவைப்படுவது 10 எம்எல்ஏகள் விஜய்க்கு தேவைப்படுகிறார்கள். இதனால் அந்த 10 எம்எல்ஏகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியுடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாமக 5 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அது மட்டும் பார்த்திங்கன்னா விசிக இவங்களெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு படி மேலே போய் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் விஜய் அவர்கள். ஏன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா ஆளுநர் அழைத்து விஜய் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். அதில் உங்களுக்கு மெஜாரிட்டியை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு முதலமைச்சரை உங்களை அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் மெஜாரிட்டி விஜய் பக்கம் கிடையாது, மெஜாரிட்டி இல்லை. அந்த சூழ்நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லைனா கவர்னர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த தமிழக இது போயிடும். அதுக்கப்புறம் 6 மாதம் பிறகு மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்கும். இது இது வரைக்கும் அது மாதிரி நடந்தது கிடையாது. சரிங்களா? அதனால் விஜய் அவர்கள் சின்ன சின்ன கட்சிகளை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் அதிகபட்சமாக அதிமுகவுடன் பார்த்தீங்கன்னா கைகோர்க்க வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.